உழவை தேடி விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் மாவட்டம், நொளம்பூர் கிராமத்தில் வசிச்சிட்ருக்கேன். நான் எப்படி விவசாயத்துக்குள்ளே நுழைஞ்சேன்னா, என் அப்பா அம்மா முழுக்க விவசாயம்தான். அதை பார்த்து வளர்ந்ததுனால நம்மளுக்கும் விவசாயத்தில் மிகப்பெரிய ஆர்வம். நான் என்ன படிச்சிருக்கேன்னா, நான் MBA HR முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் க்ரோத் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதனால் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம முழுக்க சரி விவசாயமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரானோம். இப்போ நான் இந்த நிலத்தை எப்படி தயார் செஞ்சேன்னா, 5 பாயிண்ட் கலப்பு விட்டுட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஓட்டியாச்சு. ஓட்டிட்ட பிறகு கொக்கி கலைப்பில் 2 சால் மறுபடியும் ஓட்டணும். ஓட்டிட்டு நம்ம ஏக்கருக்கு 5 டிப்பர் எரு வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ண எருவை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி விவசாயிங்க பண்ணுற தப்பே என்னென்னா, கம்போஸ்ட் பண்ணாமல் எரு போடுறது. ஏன் கம்போஸ்ட் பண்ணாமல் நம்ம எரு போட்டால் என்ன ஃபால்ட்டு வரும்னா, முழுக்க களைகள் தான் அதிகமாக வரும். அதனால் நம்ம களை எடுக்கிறதுக்கு ஆட்கூலி ரொம்பவே அதிகமாகும். இப்படி கம்போஸ்ட் பண்ணி நம்ம போடும்போது களைகள்ன்றது கம்மியாகும். அதே மாதிரி பயிர்கள் வளர்ச்சி ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ரொட்டவேட்ரு விட்டு ஓட்டிட்டு நம்ம சமப்படுத்தி வாய்க்கால் மஞ்சு போட்டு அதுக்கப்புறம் பாத்தி முறையில் நம்ம பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் மெத்தடு, இப்போ பெட் டைப் மெத்தட், ஃபாரின்லாம் அந்த பெட் டைப் மெத்தடு பண்ணுவாங்க. அது மாதிரி முறையிலையும் நம்ம பயிர் செஞ்சுருக்கோம். ஏன் இந்த மாதிரி முறையில் நம்ம பயிர் செஞ்சுருக்கோன்னா, இப்போ சாதாரண ஒரு விவசாயி சாதாரண முறையில் பண்ணுறதுக்கும் இது மாதிரி அட்வான்ஸ் முறையில் நம்ம பயிர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஈல்டு வருது, எவ்வளோ மகசூல் வருது நம்ம கண் கூடவே நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம பயிர் செஞ்சுருக்கோம். நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது செம்மண் மணல் சாயில். எங்கள் மண்ணில் என்னென்ன இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா போடுவாங்கன்னா, வேர்க்கடலை, தர்பூசணி இது மாதிரி தான் போடுவாங்க. நம்ம இதுக்கு மாற்று பயிராக பண்ணால் கண்டிப்பாக எதுனா ஃபெயிலியர் ஆகும். அதனால் சரி இதில் என்ன ஒரு புதுசாக நம்ம மெத்தட் கொண்டு வரலாம், புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி மாநிலத்தில் இருக்க நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்கும்பொழுது அங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு ஏக்கரு இங்கே நம்ம வேர்க்கடலை போடுறோன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் 20 மூட்டை அப்படி தான் மகசூல் எடுக்க முடியும். வெளி மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 40 மூட்டை, 50 மூட்டை, 60 மூட்டை மகசூல் எடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவன் என்ன தான் பண்ணுறான் அவ்வளோ மகசூல் எடுக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க பண்ணுற விதமே தனியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காலத்து பாரம்பரிய முறை நம்ம ஏர் மாட்டால் போடுவோம், கலகட்டால் கொத்தி போடுவோம், அது மாதிரி முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இப்போ புதுசாக அது மாதிரி அந்த பெட் டைப் பாத்தி போட்டு அமைச்சு போடுறது, பெட் டைப்பு மெத்தடு போடுறது, இது மாதிரிலாம் பண்ணும்போது அதே போல் விதை தேர்வு செய்யும்போது அதிக ஈல்டு தரக்கூடிய விதையை தேர்வு செய்கிறது, இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணும்போது அதிக மகசூலை நம்ம தாராளமாக எடுக்கலாம். இதுக்கான விதைகள் நம்ம எப்படி தேர்வு செஞ்சோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா விவசாயம் பண்ணது ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை பண்ணுறதே, 20 மூட்டை மகசூல் எடுக்கிறது, 30 மூட்டை மகசூல் எடுக்கிறதே ரொம்பவே அரிது. காரணம் என்னென்னா, அந்த தன்மையே அப்படி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா G7 அது மாதிரி வேர்க்கடலாம் பயிரிட்டுருக்காரு. நம்ம புதுசாக வெளி மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்தோடைய நாட்டு ரகத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய அதிக ஈல்டு வந்தது. இப்போ நம்ம சாதாரண வேர்க்கடலையை நம்ம போடும்பொழுது என்னென்னா ஒரு 20 மூட்டை கிடைக்கிறது. இந்த வேர்க்கடலையை நம்ம போடும்பொழுது 40 மூட்டையிலேருந்து 55 மூட்டை வரைக்கும் மகசூல் மினிமம் குறையாமல் கிடைக்கிது. இந்த நிலக்கடலை எப்படி நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நிலக்கடலை ஒரு 4 விதமாக பயிர் செய்வாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி பயிர் செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏர் பூட்டி உழுது பின்னாடியே விதை போட்டுட்டு போடுற பழைய காலத்து முறை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலகட்டால் கொத்தி போடுவாங்க. இந்த கொத்து கலகட்டு இருக்குல்ல, களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, அதால் கொத்தி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் சீடர் மிஷின் வச்சு போடுவாங்க. இப்போ அதோட அட்வான்ஸ் மெத்தடு வந்திருக்கு. இந்த பெட் டைப் மெத்தடு போடுற முறை வந்திருக்கு.
அதிலே பெட் டைப்லேயே அதுவே பெட்டு போட்டுக்கும், அதுவே வேர்க்கடலையும் போட்டுக்கும். இது மாதிரி 4 மெத்தடில் இருக்குது. நம்ம என்ன மெத்தட் போட்டிருக்கோம்னா நம்ம பழைய பாரம்பரிய முறையும் போட்டிருக்கோம், இது மாதிரி அட்வான்ஸ் முறையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஈல்டு வருது அப்படின்றது கண் கூட நம்ம பார்க்கணும். இதுக்கு அதுக்கும் எது வித்தியாசம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த பெட்டு அமைக்கிறது எப்படின்னா, இந்த 2 அடி அகலம் பெட்டு வைக்கணும். பெட்டோடைய அகலம் 2 அடி. இந்த 2 அடியில் 3 ரோ வேர்க்கடலை விதையை நடணும். ஒரு சைடு ஒரு ரோ, இந்த சைடு ஒரு ரோ, நடுவில் ஒரு ரோ, மூணு ரோவில் விதையை நடணும். அப்படி நடும்பொழுது இப்போ பெட் டைப் மெத்தடுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, பெட் டைப்னால் மண் குமிஞ்சு இருக்கும். அதில் விதை நடும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக முளைச்சி எப்படி சப்போஸ் ஒரு மழை பெய்யுது, இப்போ நார்மல் மெத்தட்னால் மழை பெய்யுது, மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி நின்று போச்சுன்னா வேர்க்கடலை முளைக்காது. ஆனால் இந்த பெட் டைப் மெத்தடில் மழை பெஞ்சு தண்ணி நிற்காது. எப்படியும் ஏன்னா வாய்க்கால் அந்த பெட் டைப் மெத்தடில் வாய்க்காலில் தண்ணி வெளியே போயிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வேர்க்கடலைன்றது முளைச்சி வந்துடும் இந்த மெத்தடில். அதனால தான் இப்போ மோஸ்ட்லி பெட் டைப் பண்ணுறது. ஏன்னா சாதா மெத்தடில் போனால் தண்ணி நின்றும், வேர்க்கடலை ஃபுல்லாக அழுகிடும், முளைக்காது. இந்த பெட் டைப் மெத்தடில் பண்ணும்போது வேர்க்கடலை அழுகாது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வெளியே போயிடும். அதே போல் இப்போ சாதாரண ஒரு செடியில் ஒரு 20 காய் இருக்குன்னா நார்மல் இதில், இப்போ பெட் டைப்பில் பண்ணால் 50 காய் குறையாமல் இருக்கும். இப்போ இதுக்கு களை, இப்போ நம்ம நார்மல் மெத்தடில் களைகள் ஆளுங்க விட்டு கையால் தான் நம்ம கொத்தி எடுக்கணும். இந்த பெட் டைப் மெத்தட்லாம் மிஷின் இருக்குது, மிஷினை விட்டு ஓட்டினாலே போதும். இதிலே மண் அணைக்கலாம், மிஷின் விட்டு ஒரு டைம் ஓட்டினாலே போதும். ஈஸியாகவே இப்போ ஆளுங்களுக்கு விட்டு கஷ்டப்படுறது மிஷினை விட்டு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இதுக்கான நீர் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் மெத்தடுக்கும் இப்போ இந்த பெட் டைப் மெத்தடுக்கும் நீர் மேலாண்மை பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃபர் ஆகும். 1 ஏக்கர் 2 மணி நேரத்தில் நார்மல் மெத்தடில் பாயுதுன்னா இது அரை மணி நேரத்துலேயே பாய்ஞ்சிரும் இந்த பெட் டைப் மெத்தடில். அதுதான் ஏன்னா இந்த லைனு காவாயாக லைன் இருக்குங்களே, இப்போ ஒரு 5 காவாய்க்கு ஒரு மடை வச்சா ஒரு நிமிஷத்துலேயே ஒரு மடை பாய்ஞ்சிரும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பூச்சி மேலாண்மை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரேயர் தான் பண்ணுறோம். இந்த அக்னி அஸ்திரம், பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈயம் கரைசல், இது மாதிரி தான் நம்ம இயற்கை முறையில் தான் நம்ம கட்டுப்பாடு பண்ணுறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டிலே நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். கிர்னார் 5என்ற வெரைட்டி குஜராத் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணது நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு செடிக்கு மினிமம் 50 காயிலேருந்து 100-150 காய் கூட வைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு வெரைட்டி வந்தது, கதிரி 18-12 அது மாதிரி வெரைட்டி. அது என்னென்னா ஃபுல் ஃபினிஷாக முத்தாது, கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபினிஷாக முத்தும், கசப்பு தன்மைன்றது சுத்தமாக இருக்காது. ஒரு கடலையும் பெருசாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வேர்க்கடலையே லோ கொலஸ்ட்ரால் ஆயில் இதில் மட்டும்தான் இருக்குது. இதில் ஐஓலிக் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. கிர்னார் 5ல் லோ கொலஸ்ட்ரால், இந்த ஹார்ட் பேஷண்ட்டில் இருக்கவங்க, இந்த ஃபேட்டாக இருக்கவங்களாம் இந்த ஆயிலை பயன்படுத்தினா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பும் பெருசாக இருக்கிறதுனால இது ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, பர்பி ஐட்டம், மசாலா ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், ஆயிலுக்காகவும் பயன்படுத்தலாம். இப்போ வேர்க்கடலையில் ஒரு சில வெரைட்டி இருக்குது. ஒன்று ஆயிலுக்காக பயன்படுத்தக்கூடிய வெரைட்டியும் இருக்குது, 2 மல்டி பர்பஸ்க்கும் பயன்படுத்தக்கூடிய விதை இருக்குது. ஆயிலுக்காகனா கசப்பாக இருக்கும், அது ஆயிலுக்காக மட்டும்தான் பயன்படும். ஏன்னா பச்சை கடலையாக நம்ம சாப்பிட முடியாது, நம்ம ஸ்வீட்டு ஸ்நாக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி வெரைட்டியும் இருக்குது. ஆனால் அது மோஸ்ட்லி ஏன் அது ஆயிலுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அது ஆயிலுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி மல்டி பர்பஸ் வெரைட்டியும் இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக இது மாதிரி புது வெரைட்டி நம்ம பண்ணி அதிகமாக மகசூல் எடுத்தாலும் சந்தைப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம வியாபாரிக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப குறைச்ச விலையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஏரியாவில் அதிகமாக G7 இது மாதிரி JL இது மாதிரி வெரைட்டி தான் போடுவாங்க. ஒரு 2 வருஷமாக கதிரியும் அது மாதிரி ரகங்களும் போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி ரகங்கள் போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா,
ரேட்டுன்றது ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2500 2000 எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு இப்போ சாதா ஜேஎல் மலாட்டை G7 அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு அதிகபட்சம் 25 மூட்டை 30 மூட்டை வரதே பெரிய விஷயம். 30 மூட்டை வந்தாலே அந்த விவசாயி நல்லா அதிக மகசூல் வருது. ஒரு 2000 ஆவரேஜாக 2000 கணக்கு பண்ணாலும் இப்போ 30 மூட்டை வருதுன்னா 60,000 தான் வருது. அவனுக்கு விதை ஒரு ஏக்கருக்கு விதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 7000 பக்கம் வந்துடும். அது இல்லாமல் உர செலவு இருக்குது, ஏர் கூலி இருக்குது, களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் அறுவடை பண்ணுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம கழித்து போக வெறும் அவனுக்கு கிடைக்கிறது வெறும் ஒரு 10,000 20,000 தான் கிடைக்கும். ஏன்னா அதிக ஈல்டு இல்லை, அதனால் கிடைக்கிறதே அவ்வளோதான் கிடைக்கும். அதனால் விவசாயிங்க இந்த வேர்க்கடலை விவசாயத்தை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. இது மாதிரி அதிகமான மகசூல் தரக்கூடிய இது மாதிரி ஒரு பயனுள்ள வெரைட்டியை நம்ம பண்ணும்போது இதெல்லாம் மினிமமே 50 மூட்டை. இப்போ நான் சொல்கிற வெரைட்டிலாம் இப்போ நம்ம ஒரு 10 ஏக்கர் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்ன வெரைட்டி பண்ணியிருக்கோன்னா கிர்னார் 5 பண்ணியிருக்கோம், கிர்னார் 4 பண்ணியிருக்கோம், டிசிஜிஎஸ் 1694 போட்டிருக்கோம், டிசிஜிஎஸ் 1157 போட்டிருக்கோம், K7 போல்டு, இது மாதிரி ஒரு 4-5 வகையான வேர்க்கடலை போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மினிமம் 40 மூட்டை, அதிகபட்சம் 50-60 மூட்டை. இதில் நாட்கள் கணக்கு இருக்குது. ஒரு வெரைட்டி 110 நாளில் விளையக்கூடியது, ஒரு வெரைட்டி 120 நாளில் விளையக்கூடிய வெரைட்டியாக இருக்குது. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் வெரைட்டி. அதாவது எந்த காலத்துலேயும் பயிர் செய்யலாம். இப்போ நம்ம ஏரியாவில் இங்கே திண்டிவனம் சரௌண்டிங்கில் மோஸ்ட்லி வேர்க்கடலை ஃபேமஸ்ஸு. இந்த ஏரியாவில் நாங்களாம் 3 போகமும் இப்போ வேர்க்கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 போகம் தான் பண்ணுவாங்க. இரவு பாசனத்துலேயும் ஆடி பட்டத்துலேயும் மானவரி பட்டத்துலேயும் தான் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 போகமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கார்த்தி பட்டமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சித்திரை பட்டமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடி பட்டமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 போகமும் நம்ம பயிரிட்டுருக்கோம். ஏன்னா இது 3 போகமும் விளையக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஏக்கர் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இப்போ இந்த ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ 7 வகையான புண்ணாக்கு நம்ம போட்டிருக்கோம். 1 கிலோ புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50 ரூபா, அரைச்சி எல்லா இதுவும் சேர்த்து 50 ரூபா ஆச்சு. இப்போ இந்த 200 கிலோ 200 கிலோ × 50 போட்டால் கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஆகுது. ஒரு ஏக்கருக்கு அடி உரம் மட்டும் நம்ம 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஆட்கள் கூலி ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைன்னா குறைஞ்சது 20 ஆட்கள் தேவை. ஒரு ஆட்கள் கூலி வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபானா கூட 20 × 300 6,000 ரூபா ஆகுது. இப்போ நம்ம அடி உரம் 10,000, ஆட்கள் கூலி 6,000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மருந்து செலவு எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 3,000 ரூபா தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களை, இது இல்லாமல் களை எடுக்கிறது, களை ஒரு குறைஞ்சது ஒரு களைன்றது ஒரு 6,000 ரூபா தான் ஆகும். அப்போ கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் செலவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 35,000 விதையோடு சேர்த்தா ஒரு 35,000 செலவுகள் மட்டுமே ஆகும். இப்போ நம்ம இந்த வெரைட்டி நம்ம போட்டிருக்கிறது மினிமமே ஒரு 50 மூட்டை மகசூல் வரும். மினிமம் 50 மூட்டை மகசூல் வரும். 50 மூட்டை குறைஞ்சது ஒரு 2,500 ரூபா ஆவரேஜ் ரேட்டு. இப்போ இந்த வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50 மூட்டை மகசூல் வரும். ஒரு மூட்டை 40 கிலோ பேகு, இது குறைஞ்சது ஒரு 2,500 ரூபான்னு போட்டாலே 1,25,000 நம்மளுக்கு லாபம் மட்டும் கிடைக்கும். 1,25,000 நமக்கு மொத்த அமௌண்ட் கிடைக்கும். இதில் 35,000 நம்ம உழவு கூலி, நம்ம மருந்து செலவு இதெல்லாம் போக ஒரு ஏக்கரில் 90,000 மினிமம் ஈஸியாக 3 மாதத்தில் நம்ம மகசூல் எடுக்கலாம். இது நான் சொன்னது இது மினிமம் ஈல்டு. அதிகபட்சம் 60 மூட்டை 65 மூட்டை கூட மகசூல் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு ஏக்கரில் 1 லட்சம் கன்ஃபார்மாக எடுக்கலாம். அது மாதிரி நான் மினிமம் ரேட்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 4 ஏக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்தில் 4 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். இது மாதிரி வெரைட்டி நம்ம பண்ணும்போது. ஏன்னா இது நாட்கள் வந்து இப்போ நம்ம மற்ற ரகங்கள் போல இப்போ நம்ம சாதா G7 JL அதெல்லாம் 100
110 நாட்கள் ஆகுது. அதே நாட்கள் தான் இதுவும் 100 110 நாட்கள் தான் இது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமானது. இப்போ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா இது ஹைப்ரிடு ரகத்தை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. இது முழுக்க முழுக்க அந்த மாநிலத்துடைய நாட்டு ரகம், புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட நாட்டு ரகம். இப்போ நம்ம என்னென்ன மாநிலத்திலேருந்து நம்ம விதைகளை எடுத்து நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஜராத்தில் கிர்னார் 4 கிர்னார் 5 இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் GJ32 பயிர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் TCGS 1694, TCGS 1157 நித்திய ஹரிதார். இந்த வெரைட்டி, இந்த 4 வெரைட்டி எடுத்து நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டி, மல்டிபர்பஸ் வெரைட்டி. இது மாதிரி ரகங்களை நம்ம தேர்வு செஞ்சு நம்ம பண்ணும்போது, இப்போ நம்ம சாதா ஒரு விவசாயி ஒரு வருஷத்துக்கு 20,000 மகசூல் எடுக்கிறது எப்படி, செலவுலாம் போக 1 லட்ச ரூபா மகசூல் எடுக்கிறது எப்படி? இப்போ இந்த அறுவடைக்கு அப்புறம் இந்த கொடிகள்லாம் ஒன்றா ஆக்கி என்ன பண்ணுவாங்க, மிஷினால் அடிச்சிருவாங்க. ஆட்கள் இல்லாதனா கையால், ஒரு சில பேர் கையால் பறிச்சிருவாங்க, ஒரு சில பேர் மிஷினால் அடிச்சிருவாங்க. மிஷினால் அடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு கோணி சாக்கில் ஒரு இடத்துல குமிச்சு வச்சு ஆடு மாடு சாப்பிட அதுக்கு தீவனமாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது கொடியாக கையால் ஆஞ்சி பறித்து வச்சுருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போர் போட்டுருவாங்க. இப்போ மழையில் நனையாத மாதிரி போர் போட்டு, அது இயர்லி மழை டைம்லாம் அந்த போரில் மாட்டை ஆட்டை கொடியை பிடுங்கி போட்டு அது நம்ம தீவனத்துக்கு நம்ம பயன்படுத்திக்குவாங்க. இப்போ மற்ற பயிருக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ தர்பூசணி போடுறோம், வாடல் நோய் வந்துச்சு, எதுவுமே பண்ண முடியாது, அந்த நிலத்தை எதுவுமே பண்ண முடியாது, கொடி கூட எடுத்து மாட்டு கூட யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வேர்க்கடலை போடுறோம், சரியான ஒரு மகசூல் வரலனாலும் செடியோ கொடியோ அது நம்ம மாட்டுக்கு தீவனமாகவும் ஆகும். புரியுதுங்களா? எதுவுமே வரலனாலும் இப்போ இந்த ரகங்கள் பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே, இப்போ மாணவரிலையும் பண்ணலாம், இரவை பாசனத்திலும் பண்ணலாம், இது 3 போகமும் பண்ணலாம். அது மாதிரி ரகத்தை நான் தேர்வு செஞ்சு இப்போ பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம எப்போ வேணாலும், இப்போ கால்நடைகளுக்கு தீவனத்துக்கு பஞ்சமே இல்லை. எப்போ வேணாலும் நம்ம வேர்க்கடலை கொடியை தீவனமாக நம்ம கொடுக்கலாம். வேர்க்கடலை கொடியை தீவனமாக கொடுக்கும்பொழுது அதிக பாலும் நம்மளுக்கு கால்நடைகள் கொடுக்கும். ஆடு மாடுனால அதிக பாலும் கறக்கும். இப்போ பொதுவாக ஒரு விவசாயி வேர்க்கடலை பண்ணுறாருன்னா, ஒரு 5 6 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன